சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 26ஆம் தேதி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பாய்த்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை நோக்கி பார்ப்பதன் மூலம் ஒருவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஓவிய கலைஞர் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உருவப்படத்தை வரைந்தார். சில காலம் கழித்து அவன் ஒரு இளம் பெண்ணின் உருவப்படத்தையும் வரையத் தொடங்கினான். அந்த பெண் அவனது ஸ்டுடியோவுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஓவியத்தை பார்த்து சிலுவையில் இருக்கிறவர் யார் என்று கலைஞரிடம் கேட்பாள். இந்த கேள்வி அவனை சங்கடப்படுத்தியது. மேலும் அவன் பதிலளித்தான், அதை பற்றி என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் இப்போது உனது உருவப்படத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன். உருவப்படத்திற்காக அவள் தினமும் அவனிடம் செல்ல வேண்டியிருந்ததால் சிலுவையில் இருப்பவர் யார் என்ற கேள்வியை அவள் தொடர்ந்து அவனிடம் கேட்க, இறுதியில் கலைஞன் சிலுவையின் கதையை சொல்ல வேண்டியிருந்தது. கிறிஸ்து எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் செய்யப்பட்டார், எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று சில வார்த்தைகளில் அவளிடம் சொன்னான். ஒரு நாள் கலைஞருக்கு அந்த பெண்ணிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. தயவு செய்து என்னை வந்து பாருங்கள், நான் மரித்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவன் சென்றான். அவன் மரணப்படுக்கையில் இருந்த சிறுமியின் ஒளிரும் முகத்தை பார்த்தான். அவள் அவனிடம், ஐயா, நீங்கள் எனக்கு ரட்சிப்பின் வழியை காட்டியதால் நான் உங்களுக்கு முழு இருதயத்தோடு நன்றி சொல்ல வேண்டும். நான் பெரும் பாவியாகிவிட்டேன். நான் மரிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் என் தேவன் என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை நான் அறிவேன். உன் ஸ்டுடியோவில் இருந்த சிலுவையின் படத்தை பார்த்ததும் அதன் கதையை என்னிடம் நீ சொன்னதும் நான் சமாதானம் இழந்து விட்டேன். நான் என் பாவங்களை பார்க்க ஆரம்பித்தேன். பின்னர் கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை உணர்ந்தேன். மேலும் என் பாவங்களை ஒப்புக்கொண்டேன். அவர் என்னை மன்னித்து விட்டார் என்று இப்போது எனக்கு நன்றாக தெரியும். அவள் தொடர்ந்தாள், உங்கள் காரணமாக தான் நான் என் இரட்சகரை சந்தித்தேன். அதனால்தான் நான் மரிப்பதற்கு முன் உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்படியாக சொல்லிவிட்டு அவள் நிம்மதியாக மரித்தாள். பின்னர் கலைஞர் தனக்குள் சொன்னான், இந்த சிலுவையின் ஓவியம் பல ஆண்டுகளாக எனது ஸ்டுடியோவில் இருக்கிறது. இதன் ரகசியம் எனக்கு ஒருபோதும் தெரியவில்லை. ஆனால் இப்போது சிலுவையின் வல்லமையை நான் அறிகிறேன். அவன் தன் பாவங்களுக்காக மனம் திரும்பி, ஆண்டவரே, என் பாவங்களுக்காக நீர் மரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அழுதான். பின்னர் அவன் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உருவப்படத்தை வரைவதில் பல ஆண்டுகள் செலவிட்டான். அவன் முடிந்ததும், இதையெல்லாம் நான் உனக்கு செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற வார்த்தைகளை கீழே எழுதினான். கலைஞரும் விரைவில் மரித்தான். அந்த ஓவியம் பெர்லின் கலை அருங்காட்சியகத்துக்குள் வைக்கப்பட்டது. அந்த அருங்காட்சியகத்தில் உள்ள ஓவியங்களை பார்க்க பலர் சென்றனர். ஒரு நாள் ஒரு பெரும் ஐஸ்வர்யவான் ஒருவர் தனது அரண்மனைக்கு ஒரு நல்ல ஓவியத்தை வாங்குவதற்காக ஓவியங்களை பார்க்க வந்தார். அவர் சிலுவை ஓவியம் வரும் வரை அனைத்தையும் சுற்றி பார்த்தார். கீழே உள்ள வார்த்தைகள் அவனது கவனத்தை ஈர்த்தன. இதெல்லாம் நான் உனக்காக செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? அவனது கண்களை படத்திலிருந்து விலக்க முடியவில்லை. வார்த்தைகள் அவனது இருதயத்தை ஆழமாக ஊடுருவி சென்றது. அந்த ஓவியம் அவனை தேவனிடம் நெருக்கியது. படம் மிகவும் ஜீவனோடு இருந்தது. அவன் தேவ சமூகத்தை உணர்ந்தான். இதையெல்லாம் நான் உனக்காக செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற இந்த வார்த்தைகளை உணர்ந்து தேவனே தன் பக்கத்தில் நிற்பது போல் உணர்ந்தான். உனக்காக ஆணியடிக்க என் கைகளை கொடுத்தேன். உனக்காக ஆணிகள் கடாவ என் கால்களை கொடுத்தேன். உனக்காக சாட்டையால் அடிக்க என் முதுகை கொடுத்தேன். உனக்காக என் முகத்தை உமிழ்நீருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் தலையில் உனக்காக முள்ளால் முடிசூட்டினேன். ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய்? எனக்காக என்று தனக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டான். அவன் தன் பாவங்களை ஒவ்வொன்றாக பார்த்து, என் பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று அழுதான். இறுதியில் அவன் தன்னிடம் இருந்த அனைத்தையும் விற்று அந்த பணத்தை நற்செய்திக்காக பயன்படுத்தினான். அவன், ஆண்டவரே, நீர் எனக்காக இவ்வளவு செய்தீர், இப்போது என்னுடைய அனைத்தும் உமக்கு தருகிறேன் என்றான். இப்படியாக அவன் மொராவியன் மிஷனரி இயக்கத்தை நிறுவினான்.